ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இந்த டியூட்டோரியல் நம்ம என்ன பார்க்கணும்னா கடைசியாக இருக்க ரெண்டு டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா boolean டேட்டா டைப் அண்ட் காம்ப்ளெக்ஸ்னால் உள்ள இமேஜினரி நம்பர்ஸ் நம்ம 12th படிச்சிருப்போம் மேக்ஸ் பயாலஜி எடுத்திருந்தா. இப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ √9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட் எடுக்க முடியாது, ஏன்னா ஒரே நம்பரை கொண்டு இப்போ +9 வச்சுக்கிடும். முதல்ல √9 √9 3. எப்படி சொன்னோம்னா ஒரே நம்பர் இந்த 3 கொண்டு அது மறுபடியும் பெருக்கணும்னா நம்மளுக்கு 9 கிடைக்கும். அதான் ஸ்கொயர் ரூட்டு. இப்போ இதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் -9 கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம -3 சொன்னோம்னா -3 × -3 +3 ஆயிடுது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா +9 கிடைக்கி. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -9க்கு வேல்யூ இல்லாமல் இருந்தது. அதுக்கு தான் அந்த இமேஜினரி நம்பர்ஸ்னு கான்செப்ட் வந்தது. இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -9 எப்படி எழுதலாம்னா 9 × -1 எழுதலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ 9ஓட ரூட் நம்மளுக்கு தெரியும் 3. இந்த -1க்கு ரூட்டு தெரியாது. அதை தான் நம்ம ஐன்னு வச்சுக்க போகிறோம். அதான் காம்ப்ளெக்ஸ் இமேஜினரி நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அப்போது √9 நம்ம 3i சொல்லுவோம். ஐயோட வேல்யூ ஒன்றும் இல்லை, √1. இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். வேறு எனக்கு தெரிஞ்சு C++ல காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் கிடையாது, பைத்தானில் தான் இருக்குது. அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒரு ரியல் நம்பர்ஸ் இருக்கும், ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 6 3 ஜேன்னு தான் டிக்ளேர் பண்ணணும். இங்கே ஐ யூஸ் பண்ணக்கூடாது. வேறு ஜேவை தவிர வேறு எந்த வேரியபிள் யூஸ் பண்ணாலும் எரர் வரும். இப்போ நான் 3 + 3 ஜேன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தால ஒரு டேட்டா டைப் கொடுக்கேன், பி ஈக்குவல் டு 4 + 4 ஜே. இப்போ இதை ரெண்டையும் நான் அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெண்டையும் சாதாரண மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ் ஆட் பண்ணுவோம். அதாவது 2 ரியல் பார்ட்டும் 2 இமேஜினரி பார்ட்டும் ஆட் ஆகும். சிம்பிள் தான். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன் வருது. நான் சீன் கொடுத்துருக்கணும், ஏ கொடுத்துருவோம். இப்போ ரன் பண்ணோம்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 7 + 7 ஜேன்னு இன்னும் இதில் காம்ப்ளெக்ஸில் நிறைய மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணுவோம். ரெண்டையும் ஆட் பண்ணால் 24 ஜே. சம் ரூல்ஸ் இருக்குது மல்டிப்ளிகேஷனில், அதான் நம்மளுக்கு ரியல் பார்ட்ஸ் தூர போயிட்டு. அதாவது சரி வேண்டாம், ரொம்ப மேக்ஸ்குள்ளே போகண்டா. காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்தால என்ன டேட்டா போகணும்னா பூலியன் டேட்டா டைப். பூலியன் டேட்டா டைப்னா ஒன்றும் இல்லை, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ரெண்டு தான். பைத்தானில் ட்ரூ கேபிட்டல் டி யூஸ் பண்ணணும், மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் எழுதணும். அப்படின்னா தான் அது ட்ரூன்னு அர்த்தம். ஸ்மால் லெட்டர் எதுனா அது வேறு மாதிரி ஆயிடும், அது கீவேர்டாக இருக்கும். ஃபால்ஸ்க்கும் அதே மாதிரி கேபிட்டல் எஃப் ஃபால்ஸ். நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அது எப்போதுமே பூலியன் டேட்டா டைப் தான் ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸு, இஃப் கண்டிஷன் அந்த மாதிரி நேரத்துலலாம் யூஸ் ஆகும். இப்போ நான் பி + சின்னு கொடுக்கேன். ட்ரூவையும் ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ என்ன நடக்குன்னா ட்ரூன்னா என்னென்னா 1ன்னு தான் அர்த்தம், ஃபால்ஸ்னால் 0ன்னு அர்த்தம். அப்போ 1 + 0 என்ன 1. அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் 1ன்னு வரும். ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா 1ன்னு இதான் பூலியன் டேட்டா டைப். நான் இப்போ என்ன செய்யறேன், அடுத்தால ட்ரூ கொடுக்கேன். ட்ரூ கேபிட்டல் டி. இப்போ ரன் பண்ணுவோம். என்ன நடக்குன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி. இப்போ என்னென்னா 2ன்னு ஏன்னா ட்ரூனா 1ன்னு சொல்லியிருக்கேன். 2 1 ஆட் பண்ணால் 2. இதான் பூலியன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டியூட்டோரியல். அடுத்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டியூட்டோரியலில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.